லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ணி உண்மையெல்லாம் வளரணும். சுந்தரி ஃபோன் பண்றா. சொல்லு சுந்தரி. நம்ம குழந்தைக்கு ஸ்கூல்ல ஃபீஸ் கட்ட போயிருந்தேன். போலீஸ் புடிச்சிட்டு வந்து ஜெயில வச்சிருச்சுங்க. நம்ம குழந்தையா? என்னடி சொல்ற? ஏதோ குழந்தைய காணுமா, அந்த குழந்தைய நான் தான் கடத்தினேன்னு சொல்லி என்னை அடிச்சு டார்ச்சர் பண்றாங்கங்க. ஏ சுந்தரி, என்னடி சொல்ற? நாம தானடி குழந்தைய கடத்தணும். போலீஸ் என்ன கொன்னுடுவாங்கன்னு பயமா இருக்குங்க. நீங்க உடனே ஒரு வக்கீல கூட்டிட்டு வந்து எப்படியாவது என்ன காப்பாத்திடுங்க. என்ன இவ ஜான்சி மேடத்துக்கிட்ட சொன்னதையே போன்ல சொல்றா? ஒருவேளை அபி குழந்தை இவ கடத்தலையா? தப்பான ஆள மேடம் புடிச்சிட்டாங்களோ? ஒரே குழப்பமா இருக்கே. சீக்கிரம் வாங்க, நான் போனை வச்சிடுறேன். ஏண்டி, நானே தில்லாலங்கடி, நீ என்கிட்டயே தில்லாலங்கடி வேலையை காட்டுறியா? போனை கொடுத்து பேச சொன்னா நான் உளறிடுவேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் என்னைக்கும் நடக்கவே நடக்காது. ஏமா, குழந்தைய கடத்தினதுக்கு உன்னை உள்ள போட்டாங்களா? ஆமாம்மா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா, இப்படி பண்ணிட்டாங்கம்மா. அப்படியா? ஐயோ பாவம். என்னையா ஆட்டோ ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதா? எமர்ஜென்சி எமர்ஜென்சி. திரும்ப என்ன? யோ, ஆட்டோ சீக்கிரம் எடுத்துட்டு போயா. ஏ3 போலீஸ் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் சின்னசாமி ஸ்பீக்கிங். ஓவர் ஓவர். எம்ஆர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு பேபி கிட்னாப்டு. ஓவர். பேபியா? பேபியை கிட்னாப் பண்ணவன் கருப்பா நார்மல் உயரத்துல நீளமா முடி இருக்கும், கருப்பு சட்டையும் கருப்பு வேட்டியும் கட்டி இருப்பான். ஓவர். ஆட்டோ ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, சீக்கிரம் எடுத்துட்டு கிளம்பு. அவன் தான் குழந்தை கடத்திட்டு போறான். ஓவர். அப்படியா? ஒரு நிமிஷம் நில்றா. நில்றாங்கறல. சொன்னா கேளு. போகாத சார், அவனை விடக்கூடாது சார். சார், இவன் தான் சார். அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டு தூக்கிட்டு போறான் சார். வாங்க சார். ஏய் ஏய் நில்றா. கான்ஸ்டபிள், வண்டி எடு சீக்கிரம். வாங்க சார். குடு சீக்கிரம் சீக்கிரம் போ. வேமா போயா. ஏய் ஏய், வண்டி நிறுத்து. ஒழுங்கு மரியாதை நிறுத்து. ஏய் நில்லு, வேமா போயா. சிஸ்டர், சொல்லுங்க சார். இங்க கருப்பா ஒரு பொண்ணு, பேர் மங்கா, தலையில கூட ஒரு கட்டு போட்டிருப்பாங்க.
தெரியலையே சார், நான் அப்படி யாரையும் பார்க்கல. சாரி. சரி. பாப்பாவை எடுத்துட்டு எங்க போயிருப்பான்? நீங்கள் அந்த பொண்ணை திரும்ப பார்த்தா நான் ஃபோன் பண்ண விஷயத்த சொல்லி நான் அவங்கள பார்க்க தான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லுங்கள். எங்கேயும் போகாமல் ஹாஸ்பிட்டல்லே இருக்க சொல்லுங்கள். இவங்க தானே என்கிட்ட ஃபோன் வாங்கி பேசினாங்க. மேடம், நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஃபோன் வாங்கி பேசுனீங்க. ஆமா. நீங்க ஃபோன் பண்ணவரு திரும்ப என்ன ஃபோன்ல கூப்பிட்டாரு. திரும்ப கூப்பிட்டாரா? ஆமாங்க, ஒரு 10 நிமிஷத்துல ஃபோன் பண்றேன்னு சொன்னாரு. அப்படியா? உங்க போன்ல அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி தரீங்களா? நான் பேசிட்டு தரேன். ஆ சரி. ஐயோ கடவுளே, என் குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. எங்க தேடியும் பாப்பாவை காணுமே. நான் பாப்பாவை தொலைச்சிட்டேனா? கடவுளே. டேய் மச்சான், அழுகுறாங்கடா. அழாதம்மா, உன் குழந்தைய எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது? என் பாப்பாவை தூக்கிட்டு போனவ யாருன்னே நமக்கு தெரியல. அவ எங்க போனானோ நமக்கு தெரியல. ரொம்ப நேரமா ரோட்ல அலையறோம். அப்படி இருக்கும்போது எப்படி நான் என் பாப்பாவை கண்டுபிடிக்கிறது? முதல்ல நான் பெத்த புள்ளைய தொலைச்சேன். இப்போ நான் வளர்த்த புள்ளையையும் தொலைச்சிட்டேன். நான் அதிர்ஷ்டம் இல்லாதவ, முட்டாள் முட்டாள். அம்மா அழாதீங்கம்மா. இங்க பாருமா, உன் குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குமா? அண்ணா, பாப்பாவை கண்டுபிடிக்க வழி இருக்கா? என்ன வழின்னு? அம்மா, சென்னையில மொத்தமா எல்லா ஏரியாவிலையும் சேர்த்து 50,000 ஆட்டோ ஓடுது. எங்க எல்லாருக்கும் ஒரே யூனியன் தான். எங்க யூனியன் பேஜ்ல என் ஆட்டோ நம்பரை போட்டு அந்த ஆட்டோவில் ஒருத்தன் குழந்தைய கடத்திட்டு போறான், யாராவது ஆட்டோவை பார்த்தா தகவல் அனுப்புங்கன்னு போஸ்ட் போட்டு இருக்கேன். யூனியன்ல இருக்கிற 50,000 ஆட்டோவில் ஒரு ஆட்டோக்காரன் கண்ணிலையாவது என் ஆட்டோ போட்டுட்டா போதுமா, உன் குழந்தை இருக்கிற இடத்துக்கான தகவல் கிடைச்சிடும். அண்ணா, காணாம போன என் பாப்பாவை திரும்ப கண்டுபிடிச்சு கொடுத்தா எல்லா ஆட்டோக்காரங்களையும் நான் தெய்வமா பாப்பேன்னு. அம்மா, நீ அழாத இருமா, உன் குழந்தை கண்டிப்பா கிடைச்சிடும், கவலைப்படாத. மச்சான், வண்டி சீக்கிரம் ஓட்டுறா. சரி. எல்லாத்துக்கும் காரணம் இந்த நட்சத்திரம் தான். சீக்கிரம் இந்த நட்சத்திரம் மறையணும். அப்பதான் பாப்பாவுக்கான பிரச்சனை முடியும். டாக்டர், இங்கே மங்கான ஒருத்தவங்க வந்தாங்களா? பார்க்கறதுக்கு கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க, தலையில் ஒரு கட்டு போட்டிருக்கோம். யார் என்னன்னு எனக்கு தெரியலங்க. இப்பதான் ஆஸ்பத்திரியில பெரிய கலவரமே நடந்து முடிஞ்சது. என்ன சொல்றீங்க? கலவரமா? ஆமா சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்த வந்து ஒரு கை குழந்தை தூக்கிட்டு போயிட்டான். போன் எங்கேஜ்டாவே இருக்குங்க. திரும்ப ஒரே தடவை ஃபோன் பண்ணுங்களேன். சரி. கை குழந்தைய தூக்கிட்டு போயிட்டானா? ஆமா சார், அபின்னு ஒரு பொண்ணு ஜோரோன்னு ட்ரீட்மெண்ட்காக ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த குழந்தைய தான் அவன் தூக்கிட்டு போயிட்டான் சார். அபியா?
ஆமா சார். அபியும் மங்காவும் ஒன்னாதான் இருந்தாங்க. அப்போ அந்த குழந்தை இன்னும் ஒண்ணுமே புரியலையே. இப்பவும் போன் எங்கேஜ்டா தான் இருக்கு. திரும்ப ஒரே வாட்டி ஃபோன் பண்ணி பாருங்களேன். சரி. சஞ்சீவ் சார், சஞ்சீவ் சார், ஹாஸ்பிட்டல்ல இருந்த மங்காவோட பாப்பாவை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான் சார். மங்காவோட பாப்பாவியா? ஆமா சார். உங்களுக்கு தெரியாதுல்ல, அபி அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு பாப்பாவை பார்க்க வருவாங்கல்ல, அது மங்கான்னு ஒருத்தவங்களோட பாப்பா. மங்காவுக்கு பாப்பா இருக்கா? மங்கா, இப்ப சொல்ல, பாப்பா எங்கம்மா இருக்கா? சொல்றேன். சொல்லுமா. அது வந்து ஒருவேளை மங்கா பாப்பான்னு இவங்க சொல்றது என்னோட பாப்பாவா? மங்காவை பார்த்தா தான் தெரியும். அபி கூட மங்கா ஹாஸ்பிட்டல் வந்தாங்கல்ல? ஆமா சார். எங்க அவங்க? சார், பாப்பாவை தூக்கிட்டு போனவன் என்னை அடிச்சு போட்டுட்டு போயிட்டான். நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அதனால மங்கா எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது சார். சார், அபி பாப்பாவை காப்பாத்த பாப்பாவை தூக்கிட்டு போனால, அவனை தேடி போயிருக்காங்க சார். நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். அந்த பாப்பாவை நான் காப்பாத்தணும். முதல்ல அபி எங்க இருக்கான்னு ஃபோன் பண்ணி கேட்போம். அம்மா, உன் ஃபோன் அடிக்குது. சஞ்சீவ் கால் பண்றான். நான் எங்க இருக்கேன்னு கேட்டா இவன் கிட்ட என்ன சொல்றது? என்ன அபி ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா? நாம பேசாம சஞ்சீவ் கிட்ட பாப்பா தொலைஞ்சு போன விஷயத்த சொல்லிடலாமா? வேண்டாம் வேண்டாம், பாப்பாவை பத்தி சொல்லி அவனை கஷ்டப்படுத்த வேண்டாம். ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா. சஞ்சீவ் திரும்பவும் கால் பண்றான். ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமோ? அபிக்கு வேற அவசரப்பட்டு ஃபோன் பண்ணிட்டோம். என்னன்னு கேக்குறது? பாப்பாவை பத்தி என்னன்னு சொல்றது? ஒருவேளை தூக்கிட்டு போனதை எங்க பாப்பாவா இல்லாம வேற குழந்தையா இருந்தா ஏதாவது நம்ம தப்பா யோசிச்சா சிக்கலாயிடுமே. சரி, போன் எடுத்து கேட்போம். ஹலோ சஞ்சீவ். பாப்பா கிடைக்கிற வரைக்கும் அபிட்டு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதனால ஃபோன் பண்ண வேண்டாம். போன் கட் ஆயிடுச்சு. அவன் தூக்கிட்டு போனது என் பாப்பா தானு எப்படி கண்டுபிடிக்கிறது? டாக்டர், சாரி டாக்டர், இந்த ஹாஸ்பிட்டல்ல சிசிடிவி கேமரா இருக்கா? இருக்கே. அப்ப சிசிடிவி கேமரால பாப்பாவை தூக்கிட்டு போனவன் ரெக்கார்ட் ஆயிருப்பாங்க. கண்டிப்பா ரெக்கார்ட் ஆயிருக்கும் சார். கொஞ்சம் அந்த ஃபுட்டேஜை எனக்கு காமிக்க முடியுமா? அப்பதான் நான் பாப்பாவை தேடி போக ஈஸியா இருக்கும். கண்டிப்பா காட்டுறேன். அதோட நானும் குழந்தையை தூக்கிட்டு போனவனோட போட்டோவை கமிஷனருக்கு அனுப்பி அவனை தேடி கண்டுபிடிக்க ஹெல்ப்பா இருக்கும். நீங்க என் கூட வாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணுவோம். வாங்க. இப்பவும் போன் போலங்க. திரும்ப ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். எத்தனை வாட்டிங்க ட்ரை பண்றது? நானே ஆஸ்பத்திரியில இருக்கிற அம்மாவுக்கு டீ வாங்கிக்கிட்டு போனோம். உங்க வருத்தம் எனக்கு புரியுதுமா. ஆனா என் நிலைமை ரொம்ப மோசமா. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல நான் அந்த அண்ணனை ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். அவரே இப்ப போன் பண்ணிருக்காரு. இத விட்டா அவர்கிட்ட பேச எனக்கு வேற வாய்ப்பே கிடைக்காது. அதனாலதான் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன். கொஞ்சம் சிரமம் பார்க்காம உதவி பண்ணுங்க. ஒரே ஒரு வாட்டி போன் பண்ணி கொடுங்க. இதுதான் கடைசி தடவை. முக்கியமான விஷயத்த சொல்ல. மங்கா ரொம்ப நாளா ஒரு அண்ணனை தேடிட்டு இருக்காளா? அது யாரா இருக்கும்?
ஒருவேளை அந்த அண்ணன் சஞ்சீவா? அப்ப சஞ்சீவ் கிட்ட பேசதான் இவ முயற்சி பண்றாளா? போச்சு. மங்கா சஞ்சீவ் கிட்ட பேசக்கூடாதே, எப்படியாவது தடுக்கணுமே. இப்பவும் ஃபோன் போலங்க. எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேங்க. நீங்க வேற யார்கிட்டயாவது ஃபோன் வாங்கி பேசிக்கோங்க. அம்மா மங்கா ஹாஸ்பிட்டல்லயே நிக்கிறா. இந்த நேரத்துல சஞ்சீவ் வந்து மங்காவை பாத்துட்டானா பெரிய சிக்கலாயிடும். உடனே இங்க இருந்து மங்காவை வெளியில அனுப்பணும். ஆ? என்ன பண்ணலாம்? சார், இப்ப அவன் உருவம் வரும் பாருங்க. ஐடியா. அம்மா, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஆமாங்க, எனக்கும் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆ, ஞாபகம் வந்துருச்சு. அன்னைக்கு நீ ஒரு குழந்தைய தூக்கிக்கிட்டு அபி கூட எங்க வீட்டுக்கு வந்திருந்த இல்ல? ஆமா, நீங்க அபியோட வீட்ல அன்னைக்கு இருந்தீங்கல்ல? சரிம்மா, இங்க என்ன பண்ற? ஐயோ, தலையில கட்டெல்லாம் போட்டிருக்கு. அது ஒரு பெரிய கதைங்க, அத நான் அப்புறமா சொல்றேன். ஆமா, உங்க போனை கொஞ்சம் தரீங்களா? நான் அவசரமா ஒரு போன் பண்ணணும். அவசரமாவா? என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? அது வந்து என்னம்மா, ஏதோ சொல்ல வந்துட்டு சொல்லாம யோசிச்சுட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? அத பத்தி நான் அப்புறமா சொல்றேனே, உங்க போனை கொடுங்களேன். சரி வா, நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். இல்லம்மா, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க போனை மட்டும் கொடுங்க, நான் பேசிட்டு உடனே கொடுத்துடுறேன். சரியான பிடிவாதம் பிடிச்சவளா இருக்கா. சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லி பேச்ச மாத்தி சஞ்சீவ் வரதுக்குள்ள இங்கேருந்து கூட்டிட்டு போயிடலான்னு பார்த்தா போனையே கேட்டுக்கிட்டு இருக்காளே. உங்க போன் கொடுங்கம்மா. சரி வா, அங்க ஓரமா போய் பேசலாமா? வா. ஆ சரி. அப்பா, எப்படியோ ஒத்துக்கிட்டா. சஞ்சீவ் வரதுக்குள்ள இவளை எப்படியாவது ஹாஸ்பிட்டல்ல இருந்து தூரமா கூட்டிட்டு போயிடணும். சரி சரி, வா போல வா. நிறுத்துங்க. சார், இவன் தான் பாப்பாவை தூக்கிட்டு போனவன். முகம் சரியா தெரிய மாட்டேங்குது. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் ஜூம் போங்க. இவனா சந்தோஷ் கூட சண்டை போட்டவன் நம்ம வந்து ஆட்டோக்காரன்ட்ட வேற சண்டை போட்டான். இவனா குழந்தைய கடத்தினா? மா, ஓரமா வந்துட்டோம். போனை கொடுங்கம்மா. ஷோ, போனை கேட்டு சாவடிக்கிறாளே. இவகிட்ட போனை கொடுத்தா கூட சஞ்சீவ் கிட்ட இவ பேச முடியாத மாதிரி பண்ணணும். என்ன பண்ணலாம்? அம்மா, உங்க போனை கொடுங்கம்மா. போனை ஏரோப்ளேன் மூட்ல போட்டு கொடுத்துடலாம்.
அப்பதான் ஃபோன் பண்ணாலும் பேச முடியாது. என்ன போனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அம்மா போனை கொடுங்கம்மா. இருமா, நான் லாக் ஓபன் பண்ணி கொடுக்குறேன். இந்தா பேசு. ஏன் அண்ணனுக்கு மட்டும் போனே போக மாட்டேங்குது? எப்படி போகும்? அப்படியே அந்த குழந்தை முகத்தை கொஞ்சம் ஜூம் பண்ணுங்களேன்.